நம்ம வந்து கருப்பு உளுந்தில் எப்படி பருப்பு இட்லி பொடி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த டம்ளரில் இது 100 கிராம் டம்ளர், இது 200 கிராம் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். கருப்பு உளுந்துன்னா தோலோடு இருக்கிற பருப்பு தான் வந்து கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இதை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வாசம் வரணும். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுறதுன்னு தெரியும். ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு இடுப்புக்கு, கால், கை, எல்லா மூட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்தி. இது வறுக்க வறுக்க நல்லா வாசனை வரும். ஸ்லோ வச்சு ஃபாஸ்ட் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி சிம்மு ஸ்லோ வச்சு வரணும். இங்கே பாருங்கள், நல்லா வாசனை வந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். நான் கலர் சேஞ்ச் ஆகிருக்கான்னு தெரில, ஆனால் லைட்டாக மாறி இருக்குது. ஆனால் வாசனை நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், இது வறுத்தது போதும். இப்போ நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா நிறம் மாறிச்சு பாருங்கள், நல்லா வறுபட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 6-7 மிளகா எடுத்துக்கிறேன். கையளவு கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அலசிட்டு காய வச்சுட்டு இதை போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்ல, சும்மாவே அப்படியே வறுத்துட்டு அந்த பச்சை தன்மை போயிட்டு முறைன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு முழு பூண்டு எடுத்துக்கிறேன். அது ஒரு 10 பல் இருக்கும். அதை இதிலே போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு. அந்த சூட்லேயே இருந்தால் போதும். அதிலே ஒரு பரட்டி அந்த கடாய் சூட்லேயே வந்து அந்த பூண்டு வறுபட்டோடும் போதும். இது ஆறின பிறகு அரைக்கும் போது பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். பாதி அரைச்சிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், பெருங்காயம். இப்போ தான் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1.25 ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் போடுறேன். நான் அரைச்சிட்டேன். ஒரு 90% அரைச்சிருக்கேன். 10% அரைக்கல. கொஞ்சம் கரகரப்பாக இருக்கட்டும்னு விட்டுருக்கேன். இதை பாருங்கள், நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. ஹெல்தியான கருப்பு உளுந்து கருவேப்பிலை பருப்பொடி ரெடி.